நாம் உலகத்தில் மிகவும் மாண்பு கொண்ட இனத்தின் பிள்ளைகள். நம் தாய் ஒரு பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் நம் தாய் தான். பகுத்துண்டு பல் உறவுகள் என்றில்லாது பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று சொன்னவள் நம் தாய் தான். எந்த தாய்? தமிழ் தாய். யாதும் ஊரே யாவரும் கேடி. இந்த உலகம் என்னது? உலகில் உள்ள எல்லா மானுடர்களும் என் உறவினர் என்று சொன்னது என் தாய் தான். என் தாய் தான், பேரன்பின் தாய். அவளுக்கு யாரையும் பகைக்க தெரியாது. பகைத்தால் மிச்சம் வைக்க தெரியாது. வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடினேன் என்று வாடியவன் என் முன்னவன் தான். மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் நிறுத்தியவன் என் முன்னவன் தான். செயல் பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். உண்மையிலேயே பாரி தேரை நிறுத்தினானா? உண்மையிலே பேகன் போர்வை போத்தினானா? கதையாக இருக்கட்டும், கற்பனையாக இருக்கட்டும், ஆனால் மேலோங்கி நிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறியணும். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றவன் எங்கள் பாட்டன் பாரதி. புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போயிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். உலகம் தழுவி நேசித்தவன் என்னவன்? பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை என்றவன் என்னவன்? புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன். பேரன்பின் தாய் என் தாய் தமிழ். எங்களை போய் இனவெறியர்கள் என்று நாங்கள் செய்கிற அரசியல் இனவெறிய அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியல். சிதைந்த அழிந்து போன என் தாய்மொழியை மீட்க சாதி மத உணர்ச்சிகளில் சிக்கி நாங்கள் தமிழர் என்கிற இன உணர்வை இழந்ததால் தாய் நிலத்திலே அரசியல் வலிமையற்ற அதிகாரமற்ற அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து மீள எழ எமக்கான அரசியலை கட்டி எழுப்பி எமது அதிகாரத்தை நிறுவ துடிக்கிறோம். புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் வரலாற்றில் எமக்கான வரலாற்றை எழுத துடிக்கிறோம். நிலத்தின் வளத்தை களவு கொடுத்து விட்டு அதை தடுக்க முடியாமல் போராடி தவிக்கிறோம். எத்தனை எத்தனை சிக்கல்கள், எத்தனை சிக்கல்கள். அறிவு கருவறையில் இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள், அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், படிப்பிக்க வேண்டிய ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு சமவேளை சம ஊதியம் கேட்டு 14,000 பேர் ஆசிரியர் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு காத்திருக்கிறார்கள். உதவி பேராசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் கேட்டு நிற்கிறார்கள். எல்லாரும் ஆசிரியர் வீதிக்கு வந்து விட்டார். உயிர் காக்கும் மருத்துவ பெருமக்கள் வீதியிலே, போராட்ட களத்திலே, கொரோனா காலத்தில் தேவதைகளாக தெரிந்த செவிலிய பெண்கள் வீதியிலே, உலகத்திற்கு சோறிடுகிற உழவர் குடியோன் வீதியிலே, வெம்பாடுபட்டு வேர்வை சிந்தி விளை வைத்த நெல்லை கொள்முதல் செய்து ஒரு சேமிப்பு கிடங்களே வைக்காது இப்படி வீதியில் போட்டு முளைக்க விட்டு விட்டார்களே என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் வெடித்துக் கொண்டு பாதையிலே, மாணவன், மீனவன், நெசவாளர்கள் எல்லாரும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் நிற்கிற பிள்ளைகள் இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று துடிக்கிறோம், தவிக்கிறோம். அதற்கு எமக்கென்று ஒரு அரசியலை வீழ்த்தப்பட்ட ஒரு தேசினத்தின் பிள்ளைகள் எழுச்சூற்று எழும்போது அதற்கு எதிராக நின்று இது இனவெறி, இது இனவெறியை தூண்டுகிறது, பிரிவினவாயத்தை தூண்டுகிறது என்று பேசினால் பிழை உங்களுடையதா எங்களுடையதா என்பதை நீங்களே எண்ணி பாருங்கள்.